உன் மனநிலையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்குள் உணர்ச்சிகளை மாற்றும் திறன் இருக்கு. அதை செயல்படுத்த சிறிது ஒழுக்கம் போதுமே. மனம் அதிகமான கவலைகளால் நிரம்பினால் அது சோர்வாகிவிடும். அதனால் மனதை சுத்தப்படுத்துவது முக்கியம். கடந்த காலத்தில் இருக்கும் சுமைகளை மெதுவாக விடு. அவை உன்னை கட்டிப்பிடித்து நிற்கும். நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று உனக்கே நேராக கேள். காரணம் தெரிந்தால் தீர்வு எளிதாகும். உணர்ச்சிகள் உயர்ந்து தாழ்வது இயல்பு. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துவது பயிற்சியால் வரும். சிறிய உடற்பயிற்சி, நல்ல உணவு, அமைதியான மனம், இந்த மூன்றும் உன் மனநிலையை மேம்படுத்தும். மதுபானம், போதை போன்றவற்றை தவிர்த்து இரு. அவை மனத்தை குழப்பி வைக்கின்றன. கோபம் அல்லது பதட்டத்தில் இருக்கும்போது தியானம் செய்யாதே. முதலில் மனதை அமைதியாக்கு. 5 அல்லது 10 நிமிடம் அமைதியான இடத்தில் உட்காரு. உடல் சுதந்திரமாக இருக்க வேண்டும். சுற்று சத்தம் இருந்தாலும் கவலையில்லை. அவற்றை ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல பயிற்சி. தியானம் மெதுவாக உன் மனநிலையையும் உன் சக்தியையும் சமநிலைப்படுத்தும். தினமும் சிறிது நேரம் செய்தால் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். உன் வாழ்க்கை மாற முடியாது என்று நினைக்காதே. எல்லாரும் மாற்றம் பெற முடியும். ஒழுக்கம் மற்றும் தொடர்ந்து செய்வது வளர்ச்சிக்கு மிக முக்கியம். நல்ல உணவு, நல்ல தூக்கம் இவை இல்லாமல் மனநிலை சரியாக மாறாது. நெகட்டிவ் எண்ணங்களை உன்னுள் வரவிடாதே. அவை தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். உன்னை தடுத்து நிறுத்துவது வெளியுலகமில்லை, சில நேரம் நீயே. அதை கவனித்து மெல்ல மாற்று. அமைதியாக சிந்தித்து சரியாக பயிற்சி செய்தால் உன் மனநிலையை நீ கட்டுப்படுத்த முடியும். மனநிலை மாறினால் வாழ்க்கையும் மாறும். உன்னை நீ பார்த்துக்கொள். முன்னேறத் துவங்கு.